Hey guys, this is Priyanka from Vallavar Vasagar Vattam. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 8ஓட லிட்ரரி கிரிட்டிசிசமில் சைமன் டி பேவியர் எழுதின த செகண்ட் செக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கோட எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 20 எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 80 days கணக்கில் தான் இருக்குது. ஸோ போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்பாண்டிங் அப்படின்றது ரொம்ப நாளாக போஸ்ட்பான் ஆகாது. ஸோ 1 week or 2 weekக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா செல்ஃபாக படிக்கிறவங்க நல்லா செல்ஃபாக படிங்க. கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் டைம் டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் செக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க 20 எம்சிக்யூ கொஷின். ஆக்சுவலி இது நியூ சிலபஸ் ஆட் பண்ண டாபிக் இது. ஸோ நியூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஏன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு யூனிட் 8 வந்து லிட்டில் பிட் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக். அதுவும் இது புது சிலபஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். அதோட டெஃபினிஷன் அதோட ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா first one, in which year was the second sex originally published? So the second sex அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1949. ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 1955, B 1939, C 1949, ஆப்ஷன் D 1963. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1949. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சைமன் டி பேவியர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ சைமன் டி பேவியர் அப்படின்றவர் யாருன்னா ஃப்ரெஞ்ச் எக்ஸிஸ்டனலிஸ்ட் ஃபிலாசபர் ஆக்சுவலி இஸ். அண்ட் ஆல்சோ இதில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் விமன் இன் த ப்ரெசன்ட் சொசைட்டி அஸ் வெல் அஸ் த்ரூ அவுட் ஆல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரெசண்ட்டில் இருக்கிற விமனோட ட்ரீட்மெண்ட் பற்றி, ஸோ விமன்ஸ் உண்டான விஷயங்கள், விமென்ஸ்க்கு ஏற்படுற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றத்தை வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற கான்செப்டில் தான் இந்த புக் வந்து பேவியர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா 14 monthஸாக ஆக்சுவலி எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ 14 monthஸாக இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்குமே அவர் எழுதியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா 1946லேருந்து 1949 வரைக்குமே எழுதி 1949ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆஸ்கியூல் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். எத்தனை மந்த்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா 14 months பக்கமாக எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எந்த இயர்லேருந்து எந்த இயர் எழுதியிருக்காருன்னா 1946 to 1949 வரைக்கும் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் ஒன், வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த செகண்ட் செக்ஸ்? ஸோ இந்த ஒர்க்கோட சென்ட்ரல் தீம் என்னன்னா விமென்ஸ் அப்ரெஷன் தான். ஸோ இந்த ஒர்க்கில் முழுக்க விமெனோட ரோல்ஸ், ஜெண்டர் ரோல்ஸ், ஈக்குவாலிட்டி பற்றி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினிசம் பற்றி, அப்புறம் வந்து விமென்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இல்லை அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைமன் டி பேவியர் வந்து ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட சென்ட்ரல் தீமே வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் அப்ரெஷன் தான். ஸோ ஆக்சுவலி 4 உங்களுக்கு இது கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் விமென்ஸ் அப்ரெஷன், B பொலிட்டிக்கல் பவர். ஸோ பொலிட்டிக்கல் பவர் பற்றி இதில் எதுவுமே பேசப்படலை. ஆப்ஷன் C எக்கானமிக் சிஸ்டம். ஸோ எக்கானமிக் சிஸ்டம் பற்றி இதில் எதுவும் பேசப்படலை. ஆப்ஷன் D ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். ஆப்வியஸ்லி ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் பற்றி பேசப்படலை. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் A விமென்ஸ் அப்ரெஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், which famous phrase begins one is not born but rather becomes? Actually is the important quotation. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் வந்து யார் எழுதினது அப்படின்னா ஆப்வியஸ்லி சைமன் டி பேவியர் தான் எழுதினது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் A சக்ஸஸ்ஃபுல், ஆப்ஷன் B அ விமென், ஆப்ஷன் C அ லீடர், ஆப்ஷன் D ஹியூமன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா விமென். ஆக்சுவலி இதில் ஆன்சர் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணலை. ஸோ வந்து ஆப்ஷன் B விமென் தான். ஆக்சுவலி இந்த கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா த செகண்ட் செக்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து எந்த பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 283 பேஜ் நம்பரில் இந்த கொட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட பார்க்கலாம். ஸோ இந்த கொட்டேஷன்
ஒன் இஸ் நாட் born பட் rather becomes a women அப்படின்ற கொட்டேஷன் வந்து பேஜ் நம்பர் 283 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு வந்து என்ன மீனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜெண்டர் அப்படிங்கிறது ஆக்சுவலி விமென். ஸோ விமெனோட ஜெண்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ பயாலஜிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ விமெனோட ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ஒரு ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் சஜஸ்டிங் ஆக்சுவலி. பட் சோஷியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஃபேக்ட்ஸ் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா விமென் அப்படின்றவங்க நார்மலான ஒரு நபர் தான். விமென் அண்ட் மென் தே ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் ரீதியாக தான் விமென் மென் அப்படின்றது பிரிக்கிறாங்க. பட் ஈக்குவலி வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் அண்ட் மென் ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஃப்ரேஸ் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ் தான். இது புக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கல. ஆக்சுவலி என்ன ஃப்ரேஸுங்கிறது நான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபேமஸ் ஃப்ரேஸ், நோட் பண்ணிக்கலாம். த பாடி இஸ் நாட் அ திங், இட் இஸ் அ சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் ஆக்சுவலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். த பாடி இஸ் நாட் அ திங், இட் இஸ் அ சிச்சுவேஷன். ஸோ இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 46 இருக்கும். ஸோ நீங்கள் புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 46 இந்த ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். திஸ் இஸ் த தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், வாட் டஸ் டி பேவியர் ஆர்கியூ இஸ் யூஸ் டு டிஃபைன் விமன். ஸோ விமனை வந்து என்ன மாதிரி டிஃபைன் பண்ணி பேசலாம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுறேன். ஆப்ஷன் ஏ இண்டிபெண்டன்ஸ், ஆப்ஷன் பி ஈக்குவாலிட்டி, ஆப்ஷன் சி அதர்னஸ், ஆப்ஷன் டி அத்தாரிட்டி. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் பி ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணி தான் வந்து பேசப்படுது. விமென் அண்ட் மென் ஆர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு வச்சு தான் இந்த ஆத்தர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள், டிஃபைன்ட் ஆஸ் இன்ஃபீரியர் டு மென். ஸோ விமென் அப்படின்றவங்க இன்ஃபீரியர் டு மென் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டு ஆத்தர்ஸை வந்து பாயிண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. நம்ம பேவியர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆத்தர்ஸை வந்து பாயிண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் யாரா இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ நோட் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி அரிஸ்டாட்டில் வந்து ஆர்கியூ பண்ணி பேசியிருப்பாங்க என்னென்னா, ஃபீமேல் பை வர்ச்சு ஆஃப் அ சர்டன் லேக் ஆஃப் குவாலிட்டிஸ். ஸோ ஃபீமேல் பை வர்ச்சு ஆஃப் அ சர்டன் லேக் ஆஃப் குவாலிட்டிஸ் அப்படின்ற கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் வச்சு நம்ம ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்ட், தாமஸ் ஆக்வினஸ். ஸோ தாமஸ் ஆக்வினஸை பற்றி ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க என்னென்னா, இம்பர்ஃபெக்ட் மென் அண்ட் த இன்சிடென்டல் பீயிங். ஸோ இம்பர்ஃபெக்ட் மென் அண்ட் இன்சிடென்டல் மீனிங். ஸோ அரிஸ்டாட்டலையும் சரி தாமஸ் ஆக்வினஸையும் சரி ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணி அப்போஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் ஆன்சர் ஈக்வாலிட்டி. ஃபிஃப்த் ஒன், சைமன் டி பேவர் பிலாங்ஸ் டு விச் ஃபிலாசபிக்கல் மூமெண்ட். ஸோ இவங்க எந்த ஃபிலாசபிக்கல் மூமெண்ட் சேர்ந்தவங்க அப்படின்னா, ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் ஏ எக்ஸிஸ்டென்டலிசம், ஆப்ஷன் பி ரேஷனலிசம், option C romanticism, and option D positivism. Obviously option A existentialism. So existentialism அப்படின்னா என்ன தெரியுமா, ஃபெமினிசம் பற்றி பேசுகிறதான். ஓகேங்களா? ஸோ ஃபெமினிசம் பற்றி பேசுகிறதான். அதோட இன்னொரு வேர்டு என்னென்னா எக்ஸ்டென்டலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, ஃபிலாசபிக்கல் தீம்ஸும் நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறது தான், விமென்ஸோட ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறது தான், விமெனோட ஜெண்டர் ரோலை பற்றி பேசுகிறது தான், ஃபெமினிசம் பற்றி பேசுகிறது தான் இந்த ஒர்க்கில் முழுக்க கொடுத்துருப்பாங்க. சிக்ஸ்த் ஒன், டி பேவியர்ஸ் ஒர்க் ஹாஸ் பீன் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் விச் மூமெண்ட். ஆப்ஷன் ஏ கேபிட்டலிசம், ஆப்ஷன் பி ஃபெமினிசம், ஆப்ஷன் சி என்விரான்மெண்டலிசம், ஆப்ஷன் டி நேஷ்னலிசம். ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 6 ஃபெமினிசம். ஏன் ஃபெமினிசம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி ஷீ இஸ் ஆல்சோ ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ஃபெமினிசம் பற்றின மூமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, இந்த மூமெண்ட் வந்து செகண்ட் வேவ் ஃபெமினிசம்னு தான் கொண்டு வரப்பட்டது. 1960s வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஸோ அதை வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஆத்தர் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒர்க்கில் வந்து ஃபெமினிஸ்ட் தாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. த செகண்ட் செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினிஸ்ட் தாட் வந்து நம்ம ஆத்தர் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 7th one, what term describes Behaviour's examination of women's experience? Actually இது ஒரு ட்ரிக்கியான கொஷின். What term describes Behaviour's examination of women's experience? So option A, phenomenology. Option B, rationalism. Option C, empiricism. Option D, structuralism. Obviously phenomenology. ஸோ ஃபினாமினாலஜி ஆக்சுவலி ஃபுல் டேர்மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்டென்ஷியல் ஃபினாமினாலஜி அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ விமென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமின் பண்ணியிருக்க டேர்ம் என்னென்னா ஃபினாமினாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. 8th one, what term does the Behavior use to describe women is relation to men? Equal. சுப்பீரியரும் இல்லை, இன்டீரியரும் இல்லை. விமன் அப்படின்றவங்க ஆத்தர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், women is not superior to men as well as women is not inferior to men. They are equal. So womenனும் மென்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. 9th one, in the second sex what societal structure does the behavior critique? Option A, anarchy. Option B, monarchy. Option C, patriarchy. And option D, matriarchy. So obviously option C, patriarchy. ஏன் வந்து patriarchy அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ பேவியர் வந்து என்ன மாதிரி கிரிட்டிக் பண்ணியிருப்பாங்கன்னா பேட்ரியாட்ரிக்கல் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னு வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, விமன் as the other and subordinate to men. ஸோ விமன் as the other and subordinate to men அப்படின்ற ஒரு கிரிட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஷீ ஆர்கியூஸ், எதை வந்து ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா ஜெண்டர் ரோல்ஸை வந்து ஆர்கியூ பண்ணி பேசியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ விமெனோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ சொசைட்டியில் விமென்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்குது அண்ட் அனட்டாமி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா விமெனோட செல்ஃப் பர்செப்ஷன், சோஷியல் ரூல்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் மென், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம ஆத்தர் வந்து ஆர்கியூ பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ தேட் இஸ் அ பேட்ரியார்கி. 10th one, what is the relationship between sex and gender according to D. Behavior? So option A, sex determines gender. Option B, they are same. Option C, gender is more important than sex. Option D, are the distinct. Gender is a social construct. ஸோ ஆக்சுவலி இதோட ஆன்சரே வந்து பார்த்திங்கன்னா they are distinct, gender is a social construct. ஆக்சுவலி நம்ம ஆத்தர் என்ன ஆர்கியூ பண்ணி இதில் பேசியிருப்பார் அப்படின்னா, செக்ஸ் இஸ் பயாலஜிக்கல். செக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பயாலஜிக்கல். ஃபீமேல் செக்ஸ், மேல் செக்ஸுங்கிறது ஒரு பயாலஜிக்கல் மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஜெண்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 11th one, which nationality was Simon de Beauvoir? So he is a French nationality. 12th one, the second sex book is into dash main parts. Actually 2 parts இருக்குது, 2 மெயின் பார்ட் இதில் இருக்குது. இந்த புக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மெயின் பார்ட் தான் டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் மைட்ஸ், மித்துன்னு சொல்லலாம், ஃபேக்ட் அண்ட் மித் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஃபேக்ட் அண்ட் மித்துன்னா என்ன தெரியுமா, என்ன டிஃபைன் பண்ணி பேசியிருக்காங்கன்னா, விமன் அப்படின்றவங்க எதை டிஃபைன் பண்ணி பேசியிருக்காங்கன்னா த்ரூ அவுட் ஹிஸ்டரி அண்ட் மித்து தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ விமன் அப்படின்றவங்க எதை டிஃபைன் பண்ணி பேசலாம், ஹிஸ்ட்ரி, அவங்கெல்லாம் ஒரு வரலாறு அண்ட் ஆல்சோ மித் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்து தான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்திங்கன்னா லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ விமென் வந்து வாழ்ந்த வாழ்க்கைகள், அவங்களோட ரியாலிட்டிஸ், எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதோட விமென்ஸோட ரியாலிட்டிஸ், விமென்ஸோட லைஃப்ஸை பற்றி பேசுகிறதா வந்து பார்த்திங்கன்னா லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ 2 பார்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்ட்ஸ் அண்ட் மைட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 13, which theory does D
Bevier criticized for promoting the assumption of sexual difference in nature. Platonic myth. ஸோ பிளாட்டானிக் மைத்தோட தியரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேவியர் என்ன பண்ணியிருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க, செக்ஷுவல் டிஃப்ரென்ஸ் இன் நேச்சரை பற்றி பேசியிருப்பாங்க. 14th one, according to D. Bevier, what most fundamental guides human values? So option B is sexuality, option B biology, option C historical trajectory, option D transcendence towards being. So transcendence towards being is nothing but freedom. ஸோ ஃப்ரீடம் பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஹியூமன் வேல்யூஸ், ஆக்சுவலி ஒரு ஹியூமன் வேல்யூஸை வந்து கைட் பண்ணி பேசுகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவை, ஃப்ரீடம் தேவை. மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும், அவங்களோட செயல்களை, அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட மாரல்ஸ், அவங்களோட ஃபிலாசபி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு இது தேவை, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது அப்படின்ற கான்செப்டை இதில் கொடுத்துருப்பாங்க. 15, to what groups does D. Bevier not compare women, give their condition as the oppressed in society, children. Sexually in Bevier வந்து பார்த்திங்கன்னா மென் விமனை பற்றி தான் பேசியிருப்பாங்க, பட் சில்ட்ரனை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஆப்ஷன் ஏ த ப்ரோலட்டாரியட், ஆப்ஷன் பி சில்ட்ரன், ஆப்ஷன் சி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி ஜூஸ். ஸோ சில்ட்ரனை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. 16, in what terms does D. Bevier hope to define women's possibilities in society? ஸோ ஃப்ரீடம் பற்றி தான் இதில் ஃபுல் அண்ட் பேசியிருப்பாங்க. ஸோ சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸோட பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம், சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 17, which leftist figure does D. Bevier criticize for failing to integrate feminism into his political theories? So option A Proudhon, option B Hegel, option C Freire, option D Sartre. So option A Proudhon. ஸோ ப்ரௌடனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பார் பேவியர். ஸோ ஆக்சுவலி ப்ரௌடன் அப்படின்ற ஃபுல் ஃபார்ம் நேம் அவரது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா பியர் ஜோசப் ப்ரௌடன், ஃபுல் நேம். ஸோ பியர் ஜோசப் ப்ரௌடன். ஸோ ஹீ பிலாங்ஸ் டு 19th century and also he is a French socialist and political philosopher. He is known for property justice and social organization. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா யார் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க, பேவியர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபெமினிசம், ஹீ ஸ்பீக்ஸ் அபவுட் பொலிட்டிக்கல் தியரிஸ். ஸோ இது எல்லாமே வச்சு பேவியர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 18, in which ancient society does D. Bevier considered women had unusual levels of freedom after marriage? Egypt. ஸோ எஜிப்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் பீரியடில் எஜிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருந்திருக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் என்ஜாய்டு ஃப்ரீடம், ஒரு லீகலான சோஷியல் ஃப்ரீடம்ஸ் வந்து இருந்திருக்கு கம்பேர்ட் டு அதர் ஏன்ஷியன்ட் சொசைட்டி. ஸோ அதர் ஏன்ஷியன்ட் சொசைட்டி கம்பேர் பண்ணும்போது எஜிப்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு சில லீகல் அண்ட் சோஷியல் ஃப்ரீடம்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 19, வாட் இஸ் ஒன் dilemma to Bevier does not cite for women's struggles in the labor force? Suffrages. Actually suffrages is nothing but right to vote. ஸோ ரைட் டு ஓட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. விமென்ஸ்க்கும் மென்ஸ்க்கு உண்டான ரைட் டு ஓட்டை விமென்ஸ்க்கும் ரைட் டு ஓட் வந்து தரணும், விமென்ஸும் ஓட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து பேவியர் வந்து கொடுத்துருப்பாங்க. 20, வேர் டஸ் டி பேவியர் பிலீவ் ஃபெமினிசம் ஹாஸ் பீன் மோஸ்ட் கம்ப்ளீட்? Where does D. Bevier believe feminism has been most complete? So Soviet Russia. ஸோ சோவியன் ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு மென்னுக்குன்னே ஒரு விமென்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஈக்குவாலிட்டி அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அங்கே விமென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோவியன் ரஷ்யாவில். அண்ட் ஆல்சோ லீகல் ஈக்குவாலிட்டிஸ். ஸோ ஈக்குவாலிட்டிஸ் லீகலாக இருக்கிறது அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல் இல்லாமல் விமென் வந்து லிபரலி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம சோவியன் ரஷ்யாவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டுடே வி ஹாவ் டிஸ்கஸ்ட் 20 questions. It is very interesting and also it is very important to you. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து
இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் see about the ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அட்மிஷன்ஸ் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸு, கிளாஸு, ஸ்டடி டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு நாங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஃப்ரீ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளாஸ் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே கிளாஸ் அப்சர்வ் பண்ணிக்கலாம். 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலிமாவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் 10 யூனிட்ஸ்க்கும். அண்ட் ஆல்சோ ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி மார்னிங் இப்போ ஆஃப்டர்நூனா ஸோ நீங்கள் பே பண்ணுறீங்க, நீங்கள் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா குரூப்பில் ஆட் ஆகி உங்களுக்கு வந்து கிளாஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். கிளாஸ் வந்து ரெகுலராகவே நடந்துகிட்ருக்கு. ஸோ கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 9 மண்டே டு ஃப்ரைடே ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கிளாஸ் வந்து ரெகுலராக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எப்படி போஸ்ட் பண்ணுவோம்னா த்ரூ த கொரியர் வி வில் போஸ்ட் யூ. ஸோ கொரியரில் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் கிளாஸு, டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நாங்கள் போட போகிறோம். ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் எந்த டேட்டுங்கிறத உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் யூடியூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களும் அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து நியூ சிலபஸ் அப்டேட்டடோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். 8056713273. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வகையான டாபிக்ஸ், கட் ஷார்ட்ஸ் எல்லாம்